கண்ணுக்கு விளங்கக்கூடியதை வச்சு தந்த வாழ்க்கையை அமைச்சு கொள்றாங்களோ அவங்க எல்லாம் கை சேதப்பட போறாங்க. அவங்க எல்லாரும் நஷ்டவாதிகளாக போவாங்க. அவங்க எல்லாரோட முடிவும் நரகமாகத்தான் இருக்கும். யாரெல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ் ரசூலால சொல்லப்பட்ட புத்திமதியை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தார்களோ அமைப்பார்களோ அவர்களுடைய முடிவு நல்லதாக இருக்கும். அவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள், அவர்கள் தான் சொர்க்கவாதிகள். எனவே யார் அல்லாஹ் ஆகிரத்தை நம்பாம இருக்கிறாங்களோ, குர்ஆன் ஹதீஸை நம்பாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் அவர்களுடைய பொதுவான கருத்தே இந்த வெளிரங்கத்தை வைத்ததார். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில உலகத்தில் இன்று நான் சொல்ல வந்த விஷயம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் படிக்கப்பட வேண்டும், வீடுகள்ல வாசிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் இதுக்கேற்ற கொஞ்சம் நேரம் ஒதுக்கி மனைவி மக்களோட இருந்து இந்த விஷயங்கள், இந்த அல்லாஹ், ரசூல், தீன், ஆகிரம், மவுத், சொர்க்கம், நரகம், எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நல்ல மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புத்திமதிகள், வாழ்க்கை வரலாறுகள் எங்களோட பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லப்படும். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, அதுக்குதான் நேரம் இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவனும் இந்த அடிப்படையில தந்த மனைவி மக்களுக்கு கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி அவங்களோட இருந்து மார்க்க விஷயங்கள், தீனுடைய விஷயங்கள், குர்ஆன் ஹதீஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடியவங்க எத்தனை பேர் என்று பார்த்தா மிக குறைவானவர்கள். இதுக்கு மாற்றமாக இந்த வழிகேடுகளை, இந்த உள்ளத்தை கெடுக்கக்கூடிய, மனத்தை பழுதாக்கக்கூடிய, கல்புடைய நூல், கல்புடைய ஒளியை மங்க செய்யக்கூடிய, ஈமானுடைய ஒளியை இல்லாமலாக்கக்கூடிய இந்த மோசமான காட்சிகள், பயங்கரமான காட்சிகளை சர்வசாதாரணமாக கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி விரிவாக விளங்கப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், வذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. ரசூலுல்லாஹ் மனைவிமார பார்த்து சொல்றார், அவங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் சேர்த்துதான், வذكرن, நீங்க ஞாபகப்படுத்துங்க, ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. உங்களோட வீடுகள்ல உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸ உங்களோட வீடுகள்ல ஞாபகப்படுத்து. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் எப்படியா வந்த காலம், ஆக ஈமான் உச்ச கட்டத்தில் இருந்த காலம். அத போல ஒரு காலம் வந்ததும் இல்ல, வரப்போறதும் இல்ல. கைருல் குரூனி கர்னி, அந்த காலத்துல வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் முன்மாதிரியா இருக்க வேண்டிய அந்த ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்டவங்க, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார். ஹயாத்தோடு இருக்க போறே அல்லாஹ்வுடைய ரிதா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்றது லேசா கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. அது கடைசியில தான் கிடைக்கும். ஹதீஸ்ல சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், இதா தகல அஹ்லுல் ஜன்னத்தி அல் ஜன்னah, சொர்க்கவாதிகள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கவாதிகளை அழைப்பான். யா அஹ்லல் ஜன்னah, ஏ சொர்க்கவாதிகளே என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அவ்வளவு சொர்க்கவாதிகளும் லப்பைக் வ தஅதைக் வல் கைரு பி யதைக், யா அல்லாஹ் வந்து விட்டோம், சமூகம் அளித்து விட்டோம், எல்லா நலவுகளும் உன்னுடைய கையில தான் இருக்கு. இந்த தெளிவான ஒரு கேள்விக்கு இவ்வளவு நீண்ட ஒரு பதில். அதுக்கு பின்னால் அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பான், நீங்கள் எல்லோரும் திருப்தியா என்று கேட்பான். சொர்க்கவாதிகளே, உங்களுக்கு உங்களோட முயற்சிக்கு ஏற்றவாறு நான் தந்திருக்கக்கூடிய இந்த சொர்க்கம், அதில் உள்ள இன்பங்களை கொண்டு நீங்க எல்லோரும் திருப்தியா என்று கேட்பான். அந்த அவ்வளவு சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, மாலனா லா நர்தா யா ரப்பனா வகத் அதைதனா மா லம் துஅதி அஹத மின் ஹல்கிக்
யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பினங்கள்ல நீ யாருக்கும் கொடுக்காத பாக்கியங்களை